எப்படின்னாக்கா இது வந்து ரேம் மாதிரி வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்குது, மேடாக இருக்குது. இதில் வந்து நம்ம வண்டி பின்னாடி பேக்கில் இறங்கக்கூடாது. ஒரே ஒரு இன்ச்சு ட்ராப் கூட பின்னாடி இறங்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட் கியர் போடுங்க. போட்டுட்டு இந்த ஹேண்ட் பிரேக் மேலே கை வச்சுக்கோங்க. இந்த கையை வச்சுக்கோங்க. கிளச்சை வந்து ஒரு 70 டிகிரியில் 80 டிகிரியில் ஹோல்ட் பண்ணுங்கள். அந்த பிரேக் கால் எடுத்துருங்க. ஏன்னா ஆக்சுவலாக இந்த பிரேக் நிற்கும் போது அந்த பிரேக் லெக் பிரேக் தேவையில்லை. இப்போ அந்த கிளச்சை ஒரு 70 டிகிரி ஹோல்ட் பண்ணுங்கள். அதான் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. மேலே கொஞ்சமாக எடுங்க. இன்னும் கொஞ்சம் எடுங்க. கொஞ்சம் எடுங்க. கொஞ்சம் எடுங்க. கொஞ்சம் எடுங்க. இப்போ இருங்க, அது அதிகம். இன்னும் கொஞ்சம் நான் மேலே எடுங்க. அப்படியே இருங்க. இப்போ ஹேண்ட் பிரேக் எடுங்க சார். கிளச்சை அழுத்தக்கூடாது. எடுத்து டக்குன்னு எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கொடுங்க. கிளச்சை போது பாருங்க. போங்க அது எடுத்துங்க சார். கிளச்சு பிரேக் எடுத்துங்க. மறுபடியும் ஹேண்ட் பிரேக் போடுங்க சார். 2 மெத்தடு. இது ஒரு மெத்தடு. அந்த பிரேக் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ அதே மாதிரி கிளச்சை கொஞ்சம் எடுங்க சார். ரைட்டாக எடுங்க. 70 டிகிரி ஹோல்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக எடுத்துடாதீங்க. வைப்ரேட் மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் இந்த கால் எடுத்துகிட்டு உங்கள் வலது காலை எக்ஸலேட்டர் வச்சுக்கோங்க. எக்ஸலேட்டர் கொஞ்சம் எடுத்துங்க. வைப்ரேட் பாருங்கள். கிளச்சை விடாதீங்க. இப்போ இது எடுங்க. எடுத்தால் வண்டி போகும். வண்டி பிடிச்சிட்ருக்கு. எடுங்க. ஃபுல்லாக எடுத்து விடுங்க கீழே. அவ்வளோதான். அப்போ லைட் இருக்குது. பஸ் கீழே விடுங்க சார். அங்கே பாருங்கள், ஹேண்ட் பிரேக் எடுக்கல. கீழே விடுங்க. வாங்க. நீங்கள் கீழே விட்டால் தான் வண்டி பிரிய போகும். நிறுத்துங்க. கிளச்சு பிரேக் டக்குன்னு கீழே விட்டுருங்க சார். பொறுமையாக ரொம்ப இறக்கும் போது சொல்கிறேன். டக்குன்னு இறக்கி விட்டு கிளச்சி எடுக்கிறீங்களா, எடுங்க. லைட்டாக எடுங்க சார். இதுக்கு டக்கு கிளச்சி கீழே விடுங்க. டக்குன்னு விடுங்க. வண்டி பேக்கில் பாருங்கள். போகக்கூடாது. வாங்க. கிளச்சை இதுங்க. மறுபடியும் ஹேண்ட் பிரேக் போடுங்க. ஓகே. மறுபடியும் அந்த கிளச்சை கொஞ்சம் வருங்க சார். லைட்டாக எடுங்க. ஃபுல்லாக இருக்காதிங்க. இப்போ ஹேண்ட் பிரேக் எடுங்க சார். வண்டி அப்படியே போக பாருங்கள். இது ஒரு மெத்தடு. இப்படி வாங்க. ஓகேங்களா? இப்போ நிறுத்திங்க. கிளச்சு பிரேக் நிறுத்திங்க சார். இப்போ இந்த ஹேண்ட் பிரேக்கை விட்டுட்டு அந்த பிரேக் பிடிங்க. எடுத்து ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுங்கள். இருங்க. கிளச்சை ஏற்றுங்க சார். நிறுத்துங்க. பிரேக்கில் எடுத்துங்க. லெக் பிரேக்கில் எடுத்துங்க சார். இது ஒரு மெத்தடு முடிச்சு. இப்போ செகண்ட் மெத்தடு. இது எப்போனா ஒரு டைம் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அடிக்கடி அதை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பிரேக் பதில் அந்த பிரேக் பிடிச்சிருக்கீங்களா, அந்த பிரேக் அப்படி இருக்கட்டும். கிளச்சை கொஞ்சமாக கொண்டு வாங்க. ஏற்கனவே இருந்த பொசிஷன் தான். கிளச்சை கொஞ்சம் மேலே வரும்போது அந்த பிரேக் கால் எடுத்துருங்க. கொஞ்சம் மேலே வரும் பிரேக் கால் எடுத்துருங்க. ஓகே. இது செகண்ட் மெத்தட் சார். மறுபடியும் நிறுத்துங்க. கிளச்சை எழுதுங்க. பிரேக் எழுது. மறுபடியும் இதே மெத்தடில் எடுங்க. அந்த கிளச்சு தான் சார் மெயின். அப்படியே மேலே பாரு. பேக்கை போகக்கூடாது. வாங்க. மறுபடியும் கிளச்சை எழுதுங்க சார். மறுபடியும் பொறுமையாக எடுங்க. லைட்டாக இந்த கிளச் மேலே வர பிரேக் ஆகிறது. கொஞ்சம் லெஃப்ட் வந்துடுங்க. ஓகே. கிளச் பிரேக் சார். கிளச் பிரேக் நிறுத்திங்க.